अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि யதிராஜர் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜர், இளையாழ்வார், பாஷ்யக்காரர், லக்ஷ்மணாச்சாரியர் என்றெல்லாம் பலவிதமான திருப்பெயர்களை உடையவர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மிக மிக முக்கியமான ஆச்சாரியராக கொள்ளப்படுகிறார். அதனால் அவரை துதித்து 70க்கும் மேற்கொண்ட ஸ்லோகங்கள் கொண்ட யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். இந்த யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானாருடைய பெருமை, இந்த ஸ்ரீராமானுஜருடைய பெருமைகளை பலவாறு எடுத்துரைப்பவர். இதில் இப்பொழுது 33வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். நாம் இந்த 33வது ஸ்லோகத்திலே அவருடைய உபதேசங்களினுடைய சிறப்பு, உபதேசங்கள் என்னால் அவர் எழுந்தருளியிருந்த காலத்திலே அவர் வாய்மொழியாக எத்தனையோ விஷயங்களை உபதேசித்திருக்கிறார். அவைகளெல்லாம் ஆங்காங்கே பல பல நூல்களிலே அங்கே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன, குறிப்பிடப்பெற்றிருக்கின்றன. 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய வியாக்கியானங்களை எடுத்து சேவிப்போமானால் அந்த விரிவுரைகளிலே ஆங்காங்கே பல இடங்களிலே ஸ்ரீ ராமானுஜர் இப்படி அருளி செய்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையும் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ ராமானுஜரே அருளி செய்த நூல்கள் 9 நூல்களை அருளி செய்திருக்கிறார் என்று நாம் ஒரு கணக்கு சொல்லுகிறோம். ஸ்ரீபாஷ்யம், அதாவது பிரம்மசூத்திரங்களுக்கு விரிவுரைகளாக 3 நூல்களை அருளி செய்தார். ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த தீபம் என்று 3 நூல்கள். இது 3மே பிரம்மசூத்திரத்தினுடைய விளக்கமாக அமைந்தவை. உபனிஷத்துக்களுடைய விளக்கமாக அமைந்தது வேதார்த்த சங்கிரகம் என்கிற நூல். பகவத்கீதையினுடைய விளக்கமாக அமைந்தது கீதா பாஷ்யம் என்கிற நூல். ஆக இந்த 5 நூல்கள். இதை தவிர பிரபத்தி மார்க்கத்தினுடைய சிறப்பை விளக்கி அவர் அருளி செய்த மிகச்சிறிய நூல்கள் 3. ஒன்று சரணாகதி கத்தியம், மற்றொன்று ஸ்ரீரங்க கத்தியம், இன்னொன்று ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்னும் இது 3ம் கத்திய ஸ்தோத்திரங்களினுடைய வகையிலே வருகின்றன. இதை நாம் ஏற்கனவே முழுவதுமாகவே அனுபவித்திருக்கிறோம். ஆக 5 3 8 நூல்களாயிற்று. அதுக்கு பிறகு நாம் எப்படி நித்தியபடி அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும், காலை எழுந்தது முதல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் அருளி செய்திருக்கிற ஒரு நூல்தான். முக்கியமாக அதில் பகவானுக்கு எப்படி ஆராதனம் செய்வது, திருவாராதனம் செய்வது என்று அதை குறித்து காட்டுகிறார். அது நித்தியம் என்று ஒரு கிரந்தம். ஆக 9 நூல்களை ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நூல்களினுடைய சிறப்பை இந்த 33வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதாவது அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள், திருவாக்குகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன அடியவர்களுக்கு என்பதை அற்புதமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். லக்ஷ்யம் புத்தே ரசிகரசனா லாஸ்ய லீலா நிதானம்
சுத்தாஸ்வாதம் கிமபி ஜகதி ஸ்ரோத்ர திவ்ய ஔஷதம் நஹ லக்ஷ்யாலக்ஷைஹி சிதஜலதிவத் பாதி தாத்பர்ய ரத்னைஹி லக்ஷ்மீகாந்தஸ்படிகமுகுரோः லக்ஷ்மணார்யோபதேசः. லக்ஷ்மண ஆரிய உபதேசः. லக்ஷ்மணாரியர் என்பது ஸ்ரீ ராமானுஜருடைய திருநாமங்களிலே ஒன்று. அதாவது ராமானுஜாரியர் என்கிறது தான் லக்ஷ்மணாரியர். ராமானுஜன் என்கிற சொல்லுக்கே என்ன பொருள்? ராமனுக்கு அனுஜன், ராமனுக்கு தம்பி, ராமனுக்கு பின்பிறந்தவர். அவருடைய பெயரைத்தான் ஸ்ரீ ராமானுஜருக்கு வைத்தார்கள். அதனால் ராமானுஜன் என்று சொன்னாலும் லக்ஷ்மணன் என்று சொன்னாலும் ஒரே பொருள்தான் என்ற கருத்திலே இங்கே ஸ்ரீ ராமானுஜரை லக்ஷ்மணாரியர் என்றே சொல்லுகிறார்கள். அந்த ஆரியருடைய உபதேசம் அது எப்படியெல்லாம் இருக்கிறது என்கிறதை சொல்லுகிற பொழுது பலவிதமாக அதை எடுத்து சொல்லுகிறார். அதாவது சாதாரணமாக ஒருத்தருடைய உபதேசம் நூல் என்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால் முதலிலே அதை படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக வேண்டும். அடுத்தபடியாக அதை மேலும் மேலும் ஊன்றி படித்து விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தை படிக்க தொடங்கின உடனே அந்த ஆர்வத்தை தூண்டுவதாகவும் இருக்க வேண்டும். அது அப்படி இருந்தால் மட்டும் போராது, அது நமக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். எத்தனையோ நூல்கள் நமக்கு மேலும் படிக்கணும்னா ஆர்வத்தை தூண்டுகிறது, ஆனால் நம்முடைய புத்தியை கெடுத்து விடுகிறது. அது அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்ல பயன்களை விளைவிப்பதாக அது இருக்க வேண்டும். அது நமக்கு படிக்கிற பொழுது நல்ல ஞானத்தை உண்டாக்குவதாகவும் அது இருக்க வேண்டும். நமக்கு தத்துவங்களை எல்லாம் உள்ளபடி காட்டுவதாகவும் இருக்க வேண்டும். நமக்கு நன்மை செய்யக்கூடிய மருந்து போலே இருக்க வேண்டும், ஆனால் மருந்து கசக்குமே, அப்படி இருக்கக்கூடாது, இனிமையாகவும் இருக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் ஒரு உபதேசமோ அல்லது நூலோ என்று சொன்னால் அதற்கு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சில வரையறைகள் சொல்லுவார்கள். அது அத்தனையும் ஸ்ரீ ராமானுஜருடைய உபதேசங்களுக்கும் நூல்களுக்கும் பொருந்துகின்றன என்பதைத்தான் இந்த 33வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் நமக்கு காட்டி அருளுகிறார். முதல்ல என்ன காட்டுகிறார்? புத்தேஹே லட்சியம், நம்முடைய அறிவுக்கு அது இலக்காய் இருக்கிறது என்று முதல்ல சொன்னார். புத்தேஹே லட்சியம், அது நிச்சயமாக நாம் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நூலை வாசிக்க வேணும் என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிறது. அதனால் புத்தேஹே லட்சியம் என்று சொன்னார். அப்படி வாசிக்க தொடங்கிவிட்டால் அது என்ன பண்ணுகிறது? அப்புறம் ரசிக ரசனா லாஸ்யலீலா நிதானம், அந்த சுவை அறிந்தவர்கள் அதை மேலும் மேலும் வாசித்து வாசித்து அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை கூட நெட்டுரு பண்ணி அதாவது என்ன, அவற்றையெல்லாம் கூட மனப்பாடமாக கொண்டு அதை பிறருக்கும் எடுத்து சொல்லும்படியாக அந்த நிலை இருக்கிறதே, அதுக்குத்தான் சுவையறிந்தவர்களுடைய நாவினுடைய அந்த நாக்கு ஆடுகிற லீலைக்கு ஆதி காரணமாயிருப்பது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்று தெரிவிக்கிறார். அது எப்படி இருக்கிறது என்னால் ரசிக ரசனா, ரசிகர்கள் அதை மிகவும் சுவையறிந்து அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களை வாசிப்பவர்கள், அவர்களுடைய ரசனா என்னால் நாக்கு, அந்த நாக்குக்கு எப்படி இருக்கிறது? லாஸ்யலீலா நிதானம், அந்த நாவு ஆடுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை நம்முடைய நாவாலே சொல்லுகிற பொழுது அந்த நாவு நாட்டியம் ஆடுவது போலே இருக்குமா? அதுவும் கத்தியத்திரயத்தில் அவருடைய ஸ்ரீசூக்திகள் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌகார்த சாமிய காருண்ய காம்பீரிய மாதுரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம என்று அவர் அந்த வாக்கியங்களை அடுக்கிக் கொண்டே போகிற பொழுது வார்த்தைகளை அது படிக்கிற பொழுதே நமக்கு அவ்வளவு சுவையை உண்டாக்குகிறது. அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டுமே, அதுவே வேண்டாம், வெறும் சொற்களை அனுபவிப்பதே ஒரு பெரிய ஆனந்தமாயிருக்கிறது. இதற்கெல்லாம் அது காரணமாயிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு மேலே சுத்தாஸ்வாதம், சுத்தமான சுவையை உடைத்தாய் இருக்கிறது. சொல்லுகிற பொழுது இனிமை உண்டாகிறதுன்றது மட்டும் இல்லை, அது சுத்தமாய் நல்லதாயும் இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் சில திரைப்பட பாடல்கள்லாம் இருக்குது, அது பார்க்குறதுக்கு நன்னாத்தான் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் நமக்கு நன்மை பயப்பதா இல்லையே. இது அப்படி இல்லை, சுத்த சுவையை உடைத்தாய் இருக்கிறது என்று அதை சொன்னார். அதற்கு மேலே இன்னொன்று என்ன சொல்கிறார்னா, ஜெகதினஹா கிமபி ஸ்ரோத்ர திவ்ய ஔஷதம், அது எப்படி இருக்கிறதுன்னா நமக்கு கிமபி ஜகதி ஸ்ரோத்ர திவ்ய ஔஷதன்னஹா, காதுக்கு நல்ல இனிமையான மருந்தாக இருக்கிறது
என்று சொல்லுகிறார். சாதாரணமாக மருந்து என்கிறது நாவுக்குத்தான், நம்முடைய நாவு வழியாகத்தான் மருந்தை நாம் உண்கிறோம். அப்படி உண்டால் நமக்கு உடலிலே நன்மை ஏற்படுகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இவருடைய ஸ்ரீசுக்திகள் இருக்கிறதே அது காது வழியாக வருகின்ற மருந்து என்று சொன்னார். அது காரணம் என்ன என்னால், அது காது வழியாக என்னால் ஆச்சாரியருடைய உபதேசம், ஸ்ரீ ராமானுஜருடைய உபதேசம் கூட நமக்கு எப்படி வருகிறது என்னால் காது வழியாகத்தானே அது உள்ளே புகுகிறது. நமக்கு நம்முடைய ஒரு குருவானவர் எடுத்து வாசித்து அதை விளக்கி சொன்னாரானால் அதை நாம் காது வழியாக கேட்டுத்தான் அறிகிறோம். அதனால் நமக்கு அது உண்மையிலே இந்த ஞானத்தை அடைவது தான் உண்மையான உணவு. அதைத்தான் திருவள்ளுவரும் கூட என்ன தெரிவித்தார், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று அவர் சொன்னார். அதை நினைத்து பாருங்கள். வயிற்றுக்கு ஈயப்படுகிற உணவு என்பது நாவு வழியாக உண்போம். ஆனால் செவி வழியாக உண்ணக்கூடிய உணவு எது? அது அறிவு, ஞானம், உபதேசம். ஸ்ரீ ராமானுஜருடைய உபதேசங்களை பற்றித்தானே இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். ஆயினாலே இது என்ன சொல்ற, ஸ்ரோத்ர திவ்ய ஊஷதம். அவர் செவிக்கு உணவு என்று சொன்னார், இவர் செவிக்கு மருந்து என்று சொல்கிறார். உணவே மருந்தாக இருக்கிறதும் உண்டு, அல்லது எப்படி வைத்து கொண்டாலும் சரி. அது மருந்து என்னால்னா நமக்கு நன்மை பயப்பது, நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய தீமைகளை விலக்கி. மருந்து என்ன பண்ணுகிறது, நம்முடைய வியாதியை விலக்கி நமக்கு சக்தியை உண்டாக்குகிறது. அதனால தான் இந்த மருந்துக்கு அவ்வளவு பெருமை. அந்த மருந்து போலே ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கின்றன. அதுவும் கூட நம்முடைய அறியாமையாகிற வியாதியை அகற்றுகிறது. நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வியாதிகளை எல்லாம் அகற்றுகிறது. அகற்றி நமக்கு என்ன பண்ணுகிறது, அறிவை புகட்டி வேதாந்த வாக்கியங்களுக்கெல்லாம் கூட சரியான பொருளை தெரிந்து கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நிலையினை நம்மை கொண்டு வந்து வைக்கிறபடியினாலே இது எப்படிப்பட்ட மருந்து என்னால் ஸ்ரோத்ர திவ்ய ஊஷதம், இதுதான் செவிக்கு உணவு என்று அப்படி கொள்ளும்படியாக இது இருக்கிறது. அதற்கு மேலே இன்னும் அதற்கு ஒரு பெருமை சொல்லுகிறார். அது என்ன பெருமை என்னால், அது எம்பெருமானுக்கு ஒரு கண்ணாடி போலே இருக்கிறது. லக்ஷ்யாலக்ஷைஹி சித ஜலதிவத்து. இன்னும் அது ஒரு பெருமை. அது எப்படிப்பட்டதுன்னா, ஸ்ரீ ராமானுஜருடைய கிரந்தங்கள் எல்லாம் நாம் பார்த்தோமானால் அதில் மேலெழுந்த வாரியாக பார்க்கிற பொழுது கூட நமக்கு சில பொருள்கள் புலப்படாமல் போய்விடும். ஆனால் ஆழ்ந்து நோக்கினோமானால் உயர்ந்த கருத்துக்கள் நமக்கு வந்து சேரும். மிக உயர்ந்த கருத்துக்கள் நமக்கு, அது ஆழ்ந்த கருத்துக்கள் நமக்கு அப்படி வந்து சேரும். அதனால் புலப்படக்கூடிய அர்த்தங்களையும் காட்டுகிறது, புலப்படாத அர்த்தங்களையும் நமக்கு காட்டுகிறது என்று அர்த்தம் சொல்கிற. லக்ஷ்ய அலக்ஷைஹி தாத்பரிய ரத்னைஹி. நல்ல தாத்பரியம், முகம், அதாவது உட்பொருளாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் அவைகளெல்லாம் எப்படிப்பட்டவை, ரத்தினம் போன்ற கருத்துக்கள். அந்த ரத்தினம் போன்ற கருத்துக்கள் எல்லாம் சாதாரணமாக ரத்தனம் எங்கே இருக்கும், கடலிலே தான் இருக்கும். அப்போ இவர் என்ன சொல்லுகிறாருன்னால், தாத்பரிய ரத்னைஹி சித ஜலதிவத்து. சித ஜலதிவத்து என்னால்னா ஒரு கடல் போலே, கடலிலே இருக்கக்கூடிய ரத்னங்கள், சில ரத்னங்கள் மேலெழவே கிடைத்து விடுமா, சில ரத்னங்கள் ஆழ போனால்தான் கிடைக்குமா. அதுதான் பாஷ்யக்காரர் ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களும் கூட அப்படித்தான். சிலது மேலெழுந்த வாரியாகவே புரிந்துவிடும், சிலது நன்றாக ஊன்றி படித்தால்தான் புரியும். அப்படியெல்லாம் நமக்கு அர்த்தங்களை விளக்குகிறது என்று சொல்லிவிட்டு கடைசியில் முக்கியமான விஷயம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றார், லக்ஷ்மிகாந்த ஸ்படிகமுகுரஹா. லக்ஷ்மிகாந்தன் என்னால் பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனான ஸ்ரீ மகாவிஷ்ணு, அதாவது ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கணவனான ஸ்ரீ மகாவிஷ்ணு லக்ஷ்மிகாந்தன் என்று அவனுக்கு பெயர். அந்த எம்பெருமானுக்கு ஸ்படிகமுகுரஹா, படிகம் போன்ற கண்ணாடியாய் இருக்கிறது இவருடைய நூல்கள் என்று சொல்கிறார். அதாவது என்ன விஷயம், கண்ணாடியிலே தான் ஒருவருடைய பிம்பம் நன்றாக பிரதிபலிக்கும். கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது என்னவோ அது நமக்கு இயற்கையில் இருக்கிறது. இப்போ நாம் போகிற பொழுது ஏதோ நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் கூட குறையோ நிறையோ எல்லாம் கண்ணாடியில் பார்த்தால் தெரிகிறது. இப்போ கண்ணாடியில் என்ன தெரிகிறதுன்னு கேட்டால் நமக்கு என்ன இருக்கிறதோ அதுதான் தெரிகிறது, அது ஒன்றும் இல்லாததை காட்டுவதில்லை. அதுபோல் எம்பெருமானுக்கு இருக்கிற சிறப்புகள் எல்லாம் நமக்கு நன்றாக எடுத்து காட்டுவது எதுன்னா ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்கள் தான். மற்ற நூல்களிலெல்லாம் பகவானுக்கு குணமே கிடையாது, உருவமே கிடையாது என்று மற்ற மதங்கள் சொல்லுகிறது. ஆனால் பகவானுடைய எல்லா தன்மைகளையும் உள்ளபடி உணர்ந்து நமக்கு எடுத்து கூறியவை எவை என்றால் ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்கள்.
ஆகையினாலே ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்கள் தான் எம்பெருமானுடைய வடிவுக்கு ஒரு கண்ணாடி போன்றது. அப்படிப்பட்டது லக்ஷ்மணாரியோபதேசா என்று இப்படி ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த உபதேசங்களை இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக கொண்டாடி அருளினார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.